ஏம்மா எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் அண்ணாச்சி. ஏட்டி ராதா, என்ன இவரை போய் அண்ணாச்சின்னு கூப்பிடுதே? இவர் வந்து ஆபீசர், இவரை வந்து வணக்க ஆபீசர் அப்படி சொல்லணும். ஏம்மா தாயே, நீ எல்லாம் ஒண்ணு எனக்கு பாடம் நடத்த வேண்டாமா? உன் வேலையை மட்டும் நீ பாரு, எங்க வேலையை பார்க்க எங்களுக்கு தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உன்கிட்ட வந்து பேசணும் பத்தியா, என்னைய சொல்லணும். எல்லாரும் இந்த மாசம் குழு பணம் கொண்டு வந்திருக்கீங்களாம்மா? இன்னைக்கு தான் கடைசி நாள், பணத்தை அடைக்கணும். எல்லாரும் கொண்டு வந்துட்டீங்கல்ல? ஆமா ஆபீசர், பணத்தை கொண்டு வந்துட்டோம். அந்த பணத்தை கொண்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். ஏடிஎம்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நாய்படாத பாடுபட்டுல வந்து சேர்ந்திருக்கேன். ஆமா ஆபீசர் சார், லட்சுமி அக்கா சொல்றது உண்மைதான். அவங்க என்ன அழகா போஸ்ட் கம்பியில தொங்குனாக தெரியுமா? அந்த சீனெல்லாம் நீங்க பார்க்கல தெரியுமா? மிஸ் பண்ணிட்டீங்க. அடியே நெட்டச்சி, இந்த விஷயம்லாம் இப்ப அவர்கிட்ட சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியமா? ஏக்கா, அவர் ஒரு ஆபீசரா இருக்காரு, 4 நாட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஏமா இது என்ன நாட்டு விஷயமா, ஏன் வீட்டு விஷயமா? இதெல்லாம் ஒண்ணு வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ சும்மா இரு, வாயை மூடிக்கிட்டு இரு, அதே போதும். கூட்டத்தை ஆரம்பிப்புமாம்மா? ஆரம்பிச்சு விடுங்க ஆபீசர் சார். ஏட்டி பங்கஜம், நீ தானே மகளிர் குழுவுக்கு தலைவியா இருந்த, இப்ப என்ன திடீர்னு பார்த்தா அந்த தலைவர் பொண்டாட்டி அங்க உட்கார்ந்துருக்கா? என்னத்த சொல்ல செல்ல தாயி, அந்த தலைவர் பொண்டாட்டி இருக்கல்ல, அவ அந்த ஆபீசருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்துருக்கா. அதனால வேற வழி இல்லாம அவர் என்னைய பதவியில இருந்து தூக்கி போட்டுட்டு அவளை தூக்கி அந்த பதவியில போட்டாரு. அட கொடுமையே, பணம் இருந்தா என்ன வேணாலும் செய்வாளுங்க. என்ன பணத்தை கொடுத்து தலைவர் பதவியை விலைக்கில வாங்கியிருக்கா? ஆமாட்டி, எப்படியும் போறாளுக போ. நம்மளுக்கு என்ன பதவியா முக்கியம்? நம்மளுக்கு இந்த மகளிர் குழுவில் ஏதாட்டும் லோன் தருவாங்கல்ல, அந்த லோனை வாங்கிட்டு சேலை பிசினஸ் பண்றதுக்கு எதுக்காவது நம்மளுக்கு தேவைப்படும். அதனாலதான் குழுவில் சேர்ந்து கிடக்கேன். இல்லைன்னா இங்க எவ வரப்போறா? இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் எதுக்காகன்னா, நம்ம இந்த மாசம் கணக்கு முடிக்கிறதுக்காகவும், நம்ம புதுசா ஒரு தலைவி வந்து பதவி ஏற்றிருக்காங்கல்ல, அவங்கள பாராட்டி ஒரு 4 வாரத்தை பேசுறதுக்கும் தான் இங்க வந்திருக்கோம். சரியா? ஆஹா, எப்படியோ நம்மளுக்கு ஒரு தலைவி பதவி கிடைச்சிட்டு, இந்த பதவியை வச்சுக்கிட்டு நான் இந்த ஊருக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாருங்க மக்களே. இன்னைக்கு வந்து எனக்கு மாலை வரும், மரியாதை வரும். இந்த மாலை மரியாதையெல்லாம் பார்த்து வீட்டுக்கு போனோன்னே எங்க வீட்டுக்காரர் அப்படியே மூஞ்சி கருத்து போயிரும். அப்படியே கருத்து போலன்னா போகும்போதே மார்க்கெட்டில் 1 கிலோ கறி வாங்கிட்டு போயிடுவேன். அந்த கறியை நல்லா கரைச்சி அவர் மூஞ்சி பூரம் பூசி விட்டு நல்லா கருப்பாக்கிடுவேன். அப்பந்தான் அவர் மூஞ்சில கறியை பூசினா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ராணியக்கா, 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தது அந்த பதவிக்கு வந்திருக்கீங்களாம்ல? இவளுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் இந்த ஆளுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்தது இவளுகளுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுது? இந்த விஷயமே 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று நான், இன்னொன்று எங்கள் வீட்டுக்காரு, இன்னொன்று இந்த ஆள். 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊர்க்காரிகளுக்கு எப்படி தெரிஞ்சுது? ஒருவேளை இந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லியிருப்பாரோ? மேடம், நான்லாம் சொல்லல மேடம், என் மேல சந்தேகப்படாதீங்க. நான் லஞ்சம் வாங்கிட்டு நானே சொல்லுவனும். நீர் சொல்லலைன்னா வேற யார் சொல்லியிருப்பா? இவளுகளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? ஆமா, இது பெரிய தங்கமலை ரகசியமா? ஊருக்கே தெரியும், எங்களுக்கு தெரியாதா? ஊருக்கே தெரியுமா? சரி சரி, எல்லாரும் அமைதியா இருங்க, கூட்டத்தை ஆரம்பிக்க போறேன். அடியே, யாராவது ஒரு நல்ல சாமி பாட்டை பாடி கூட்டத்தை ஆரம்பிச்சு விடுங்கடி. பாட்டு தானே, இந்த கூட்டத்திலேயே நான் தான் நல்லா பாடுவேன், அதனால நானே பாட்டு பாடுதேன். ஆஹா, இன்னைக்கு நான் பதவி ஏற்கிற இந்த நல்ல நாளில் நல்ல பாட்டெல்லாம் பாடி நல்ல மாலை மரியாதைலாம் செஞ்சு எனக்கு என்ன மரியாதை இந்த ஊரில். அதனால தான் தலைவின்னு பதவியை தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ தானே அது கிடச்சிருக்கு. நல்ல மாலை மரியாதைலாம் போடுவாங்க, நல்ல பாட்டெல்லாம் பாடி என்னைய வாழ்த்த போகிறாங்க. மாலா, நீயே பாடிரு மாலா. சரி லட்சுமி அக்கா, நானே பாடுதேன். அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, லாலி லாலி லாலியே லாலி லாலியே சுபலாலி லாலியே லாலி லாலியே. என்னடி இது, சாமி பாட்டு பாட சொன்ன இந்த பாட்டை போய் பாடுதே? ஏக்கா, இது நல்ல சாமி பாட்டு தானக்கா. அபிராமியே தாலாட்டும் சாமியே எல்லாம் வருதுல்ல. அடியே, இது சாமி பாட்டு கிடையாதுடி, வேற ஏதாவது பாட்டு இருந்தா பாடு. அப்படின்னா இந்த தடவை நான் பாடுதேன். நெட்டச்சி, நீயா பாட போற? சரி, நீயாவது நல்ல சாமி பாட்டா பாடு. ஏய்யா சாமி, வாயா சாமி, மன்மத சாமி, மந்திர சாமி, போக்கிரி சாமி. என்னங்கடி விளையாடுவீங்களா? சாமி பாட்டு பாட சொன்னா சினிமா பாட்டா பாடிட்டு கிடக்கீங்க. ஏக்கா, இது சாமி பாட்டு தானேக்கா. தினம் எங்க அத்தை சாயந்தரம் சாமி கும்பிடும் போது சாமி பாட்டு போடு மருமகளேன்னு சொல்லுவாங்களா, அப்ப நான் இந்த பாட்டு தான் பாடுவேன். என்னது, உங்க அத்தை தினம் சாமி கும்பிடும் போது சாமி பாட்டு பாட சொன்னா இது பாடுவியா? அடி பாவி, உன்னை இன்னும் உங்க அத்தை அடிச்சு வீட்டை விட்டு வரட்டாம வச்சிருக்காங்க பத்தியா? உன்னையே சொல்லணும், உங்க அத்தையே சொல்லணும். ஏம்மா, இந்த பாட்டு பிடிக்கலன்னா விடுங்கம்மா, அதுக்குன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. சரி, வேற நல்ல சாமி பாட்டா பாடுதேன். நெட்டச்சி, நான் பதவி ஏற்கங்கிறதுனால இன்னைக்கு வந்து அமைதியாக இருக்கேன் பார்த்துக்கோ. நல்ல சாமி பாட்டா பாடு, என் மனசு குளிர்ந்துடணும். சரியா?
கவலைப்படாதீங்க ராணியக்கா, இப்போ எப்படி கலக்குதுன்னு பாருங்க. ஆ கலக்கு கலக்கு. திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கே லட்டு தந்தான் சாமிடா, இருட்டு கடை அல்வாடா, இட்லி கடை ஆயாடா, திருப்பதிக்கே லட்டு தந்தான் சாமிடா. ஏம்மா நீ நல்லா ஆடுனம்மா, ஆடுனது போதும், போய் உட்காருமா. ஆபீசர் சார், வளைஞ்சு வளைஞ்சு ஆடுனதுல சுளுக்கிக்கிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுதீங்களா? ஏம்மா ஒழுங்க போய் உட்காருமா. இன்னைக்கு நம்ம குழுவுல புதுசா பதவி ஏற்றிருக்கிற உங்களோட அருமையான தலைவி உங்களுக்காக சில வார்த்தைகள் பேசுவார். பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்றதுக்கு தான் 2 விஷயம் இருக்கு. விஷயம் என்னன்னா, எல்லாரும் மாதம் பிறந்தோடனே 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ள குழு பணத்தை கொண்டு வந்து கொடுத்துடணும். சரியா? அப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா குழுவுல இருந்து உடனே நீக்கிடுவேன். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், அவ்வளோதான், நீக்கிவிடுவேன். என்ன இது ராணியக்கா பதவிக்கு வந்தது வராததுமா இப்படி சொல்லுதாக? எல்லாரும் நீக்கிடுவேங்காக. நாங்க துட்டு இருக்கும்போது தானே கொடுக்க முடியும். ஒரு நாள் 2 நாள் பிந்துனா என்ன செய்ய? வீட்டுல துட்டு கிடைச்சாதானே கொண்டு வந்து கொடுக்க முடியும். இவங்க என்ன இப்படி நிலையில்லாம நிக்காத? எனக்கெல்லாம் கணக்குனா கணக்குதாம்மா, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். துட்டு கொடுக்காதவங்கள தான் நீக்க போகிறேன். துட்டு ஒழுங்கா கொடுத்துட்டா நான் ஏன் நீக்க போகிறேன்? விஷயம் வந்து கரெக்டாக எல்லாரும் துட்டு கொடுத்துடணும், அதுதான். 2வது விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு தலைவி பார்த்தீங்களா, அதனால நான் வந்து ஒரு கெத்தா இருப்பேன். எனக்கு வந்து வீடு வீடாக போய் துட்டுலாம் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டு அலைய முடியாது. அதனால எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் தேவைப்படுது. நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். எல்லார் வீட்லேயும் போய் துட்டெல்லாம் வசூல் பண்ணிட்டு வந்து கணக்கெல்லாம் எழுதி என்கிட்ட கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு எல்லாம் சரியாக வரும். நான்லாம் போய் வீடு வீடாக கேட்க முடியாதுமா. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூடவே இருக்கிறதுக்கு அசிஸ்டண்ட் ஒரு ஆள் வேணும். யாராவது என்கிட்ட வேலைக்கு வாரீங்களா? வேலைக்கு நான் வரேன், என்னைய சேர்த்துக்கோங்க ராணியக்கா, நான் நல்ல வேலை செய்வேன். அப்படியாட்டி, நீயே வேலைக்கு வர? சரி வா, நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கிறது என்ன, எனக்கு சம்மதம் தான். நீ வந்து என்ன வேலை செய்யணும்னா, எல்லார்ட்டையும் துட்டு வசூல் பண்ணணும். மாதம் மாதம் எல்லார்ட்டையும் துட்டு வசூல் பண்ணி கொண்டு வந்து என்கிட்ட கரெக்டாக கணக்கு எழுதி கொடுத்துடணும். ஒரு பைசா கூட குறையக்கூடாது. எல்லா கணக்கும் சரியாக இருக்கணும். சரியா? கணக்கு விஷயத்துலலாம் எனக்கு பழியாக கோபம் வரும். எல்லாம் கரெக்டாக செஞ்சிரு, நான் உன்னைய நல்லா கவனிச்சுக்கிடுதேன். நல்லா கவனிச்சுக்கிடுவீங்களா? சரி, மாச சம்பளம் எவ்வளவு தருவீங்க? 25,000மா 30,000மா? ஏன்ட்டு இவ்வளோ குறைய கேட்க? 2 லட்சம் 3 லட்சம் கேட்க வேண்டியதானே? 2 லட்சமா 3 லட்சமாவா? கொடுத்தா நல்லாதான் இருக்கும், குடுக்கீங்களா? விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. நல்ல வாயை பழந்துக்கிட்டு வாரா. 2 லட்சம் தரணுமா? அவளெல்லாம் தர முடியாது. 500 ரூபா தருவேன். சரியா? எல்லா கணக்கையும் ஒழுங்கா எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். வேணா எனக்கு வந்து கணக்கு கொடுக்குற அன்னைக்கு உனக்கு ஒரு பிரியாணி வாங்கி தரேன். நல்லா தின்னுட்டு சந்தோஷமா போ. ஆமா, உங்க 500 ரூபாயே நீங்களே கொண்டு போய் வச்சுக்கோங்கம்மா. அப்போ அந்த 500 ரூபாயும் உனக்கு வேண்டாமா? எனக்கு செலவு மிச்சம். நல்லதா போச்சு. அந்த 500 ரூபாயும் நான் கொடுக்க தேவையில்லை. அப்போ நீ சும்மாவே வேலை செய்தியா? சும்மா வேலை செய்ய நான் என்ன உங்க ஆயாவா? அதெல்லாம் செய்ய முடியாது. எனக்கு 5,000 ரூபாயாவது கொடுத்தாதான் நான் வேலைக்கு வருவேன். ஏ அப்பா, 5,000 ரூபாயா? அவ்வளோ துட்டுக்கு நான் எங்க போக? 5,000 ரூபாலாம் கொடுக்க முடியாது டி. வீடு வீடா போய் காசு வாங்கிட்டு வரப்போற. என்ன ஒரு 20 வீட்டுக்கு போவியா? அதுக்கு எதுக்கு நான் 5,000 ரூபா தரணும்? 500 ரூபா தான் தருவேன். வேணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஒரு 50 ரூபா சேர்த்து போட்டு 550 ரூபாயா தாரேன். சந்தோஷமா வாங்கிட்டு போ. ஒரு கூலி வேலைக்கு போறவங்க கூட தினம் 1000 ரூபா 1500 ரூபா சம்பாதிக்காங்க. எனக்கு வெறும் 500 ரூபா, அது மாசத்துக்கு. அது யாருக்கு காணும்? ஏம்மா, உனக்கு 500 ரூபா காணுமா காணாதாங்கிறது என் பிரச்சனை கிடையாது. நான் 500 ரூபா தான் தருவேன். உனக்கு இஷ்டம் இருந்தா வேலைக்கு வா, இல்லைன்னா நான் வேற ஆளை போட்டுக்கிடுதேன். சரியா? என்கிட்ட வேலைக்கு வர்றதுக்கெல்லாம் அங்கே நிறைய பேர் வருஷம் கட்டி நின்றுக்கிட்டு இருக்காங்க. நானும் அழகா தங்கம் போல தூக்கிட்டு போய் வேலையை வாங்கிக்கிடுவேன். மாசத்துக்கு ஒரு தடவை போய் வீடு வீடா போய் காசு வாங்கிட்டு வர போற. இதுக்கு நான் 500 ரூபாயும் கொடுத்து உனக்கு பிரியாணியும் வாங்கி தரேங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஏற்கனவே இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஆளுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் காலையில் சத்தம் போட்டு குதிச்சுட்டு கிடக்காரு. இதில் நான் உனக்கு மாதம் 5,000 கொடுத்தேன்னா நிலையில்லாமல் நிற்பாரு. அவர்கிட்ட யார் போய் நிற்க? அதெல்லாம் கொடுக்க முடியாது. வெறும் 500 ரூபா தான் தருவேன். சரி சரி, போனா போது. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால அந்த பதவியை நானே ஏத்துக்கிடுதேன். ஆமா, பெரிய முதலமைச்சர் பதவி கிடைச்சிட்டு எடுபடி வேலை தானே, நல்ல செய்யி. உனக்கு அந்த வேலை கரெக்டா இருக்கும். அந்த பதவி கூட இல்லாம நீங்க எல்லாம் சும்மா தானே வெட்டியா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஏட்டி நெட்டச்சி, பாத்தியா இவ நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்துறா? இவளை சும்மா விடலாமா? இவ கண்ணுக்கு முன்னால நம்ம ஒரு பிசினஸ் போட்டுருவோமா? ஆமா மாலாக்கா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம நாளைக்கு இதை பத்தி பேசுவோன்னு.
அடுத்ததாக நம்ம புது தலைவியை பாராட்டி இங்க வந்து யாராவது பேசணும்னா பேசலாம். விருப்பம் இருக்கிறவங்க முன்னால வந்து பேசுங்கம்மா. அப்படியே தலைவிக்கு மாலை போடுறவங்க பூங்கொத்து கொடுக்கறவங்கலாம் வந்து கொடுக்கலாம். எதுவும் பரிசு பொருள் எதுவும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். நான் சந்தோஷமா ஏத்துக்கிடுவேன். பூங்கொத்து வேணுமா? மூஞ்சில வேணா 4 குத்து விடுதேன். மாலை கேட்குற ஆளை பாரு. மாலை போடுறதுக்கு இவங்க என்ன செத்தா போயிட்டாங்க? பாவம் நம்ம தலைவர் பச்சை குழந்தை, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் ஊரு பூரா எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு அவர் எப்படி அலைதாரு. அவருக்கே ஒரு மாலை மரியாதை எதுவும் போட்டது கிடையாது. இவங்க இன்னைக்கு வந்து பதவி ஏத்துக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு அலைதாங்க. இவங்களுக்கு மாலை வேணுமா பூங்கொத்து வேணுமா, இதுல பரிசு பொருள் வேற. ஏம்மா யாராவது வந்து பேச வாரீங்களா இல்லைன்னா கூட்டத்தை முடிச்சிடவா? ஆபீசர் சார், நான் வரேன். ராணிகா பத்தி புகழ்ந்து பேச போறேன். நல்ல வேலை, எவளுமே நம்மளை பத்தி பேச வராம போயிருவாளுகளோன்னு நினைச்சு கவலையா இருந்தேன். லட்சுமி வாரா. லட்சுமி நல்லா பேசுவா. அவ வந்து பேசுனான்னா இன்னைக்கு வந்து நம்மளோட புகழ் இந்த ஊரு பூரம் இந்த நாடு பூரம் ஏன் இந்த உலகம் பூரமே பரவிடும். தலைவி தலைவின்னு எல்லாரும் என்னைய தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவாங்க. லட்சுமி சீக்கிரம் வாமா. வாங்கம்மா. திருமதி லட்சுமி அவர்களே வந்து பேசுங்க. இந்த வாரேன் சார். இங்கே இப்போது உங்க முன்னால வந்து நான் எதுக்கு நிக்கேன் தெரியுமா? ராணியக்காவை பத்தி நம்ம புது தலைவியை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்காக வந்திருக்கேன். சீ, இந்த லட்சுமி அக்கா இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ராணி அக்காவை யாருக்குமே பிடிக்காது. ஆனா லட்சுமி அக்கா ராணி அக்காவை பத்தி புகழ்ந்து பேச போறாங்களாம். ஒருவேளை லட்சுமி அக்காவுக்கு ராணி அக்காவும் ரொம்ப பிடிக்குமோ? எனக்கும் அதே சந்தேகம் தான்க்கா. இன்னைக்கு மட்டும் ராணியக்காவை பத்தி புகழ்ந்து பேசட்டும் இவங்க, அப்புறம் இப்ப கவனிச்சுக்கிடுது அவங்கள. லட்சுமி என்ன சும்மா நின்னுகிட்டே இருக்க, பேச ஆரம்பிட்டி. ராணி அக்காவை பத்தி பேசணும்னா சொல்ல வார்த்தைகளே இல்ல. நேத்து ராத்திரி ராணி அக்கா தான் இன்னைக்கு புதுசா தலைவிய பதவி ஏற்க போறாருங்கிற செய்தி எனக்கு கேட்டுச்சு. அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே என் தலையில இடிய இறக்குன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலைவிதி போன போகுதுன்னு என்னையே நானே சமாதானப்படுத்திக்கிட்டு ராத்திரி சாப்பிடாம தூங்கிட்டேன். இன்னைக்கு காலையிலயும் சோறே இறங்கல. இருந்தாலும் எங்க வீட்டுக்காரு இதெல்லாம் என்ன செய்ய, நம்ம கையில என்ன இருக்கு, எல்லாத்தையும் கடவுள் பாத்துக்கிடுவாருன்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி 2 இட்லியை திங்க வச்சு அனுப்பி விட்டாரு. வர்ற வழியில அபசகுணமா நான் பாட்டுக்கு செவனேன்னு ரோட்ல சும்மா நடந்து வந்துகிட்டு இருந்தவளை வண்டியில ஏறுன்னு ஏத்தி கொண்டு போய் கடைசியில என்னைய ஒரு போஸ்ட் கம்பியில தொங்க விட்டுட்டாளுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கீங்க? எல்லாத்துக்கும் ராணியக்கா தான் காரணம். அவங்க பதவி ஏற்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. ராணியக்கா மாதிரி ஒரு ஆளு பதவி ஏற்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு கெட்ட விஷயம் நடக்குன்னா இன்னும் நாட்டுல என்னெல்லாம் கெட்ட விஷயம் வரிசையா நடக்க போதோ கடவுளே உனக்கு தான் வெளிச்சம். சே, நான் கூட லட்சுமி அக்கா பத்தி தப்பா பேசிட்டேனே. அவங்க ராணியக்காவை பத்தி புட்டுல வைக்காத. நம்ம ஊரோட தானே தலைவர் தங்க தலைவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த தலைவருக்கு ஒரு காப்பியை போட்டு குடுக்கேன்னு சொல்லி தினம் வானால வாங்கி அந்த மனுஷனை கொலையா கொண்டுகிட்டு இருக்கிற இதே ராணியக்கா தான் இப்ப நம்மளுக்கு தலைவியே வந்திருக்காங்க. ஒரு மனுஷனையே இவங்களால பாத்துக்கிட முடியலையே. இவங்க இங்க வந்து தலைவியா இருந்து என்னத்தை கிழிக்க போறாங்க? ஏட்டி போத, நீ பேசுனது பேச்ச நிறுத்திட்டு போ. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ராணியக்கா, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருந்தேன். முதல்லலாம் இந்த மனுஷி ரொம்ப நல்லவங்களா தான் இருந்தாங்க. திடீர்னு என்ன பேய் பிடிச்சதுன்னு தெரியல, அதுல இருந்து இப்படி ஆயிட்டாங்க. அதுல இருந்து இவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்க. அதனால இவங்களை பத்தி சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த ராதான்னு ஒருத்தி இருக்கல்ல, அவ ஒரு விளங்காதவா, அவளை அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க. இவங்களும் அவளும் சேர்ந்து இந்த நாட்டையும் இந்த ஊரையும் என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு தெரியல. மக்களே, நம்ம எல்லாரும் இவங்க கிட்டதான் நம்ம வேலை செய்யணுமா? இவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. இருந்தாலும் என் தலையெழுத்தேன்னு நான் இருக்கேன் இந்த குழுவுல. இன்னும் சொல்லணும்னா இவங்களை பத்தி இன்னைக்கு பூரம் சொல்லிக்கிட்டே போலாம். இருந்தாலும் நான் சொல்ல விரும்பல, நேரம் இல்ல. எல்லாரும் வீட்டுல போய் சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும். அதனால எல்லாருக்கும் வேலை இருக்கிற காரணத்தினால இதோட என் பேச்ச முடிச்சுக்கிடுதேன். வேற யாருக்காவது ராணியக்காவை பத்தி புகழ்ந்து பேசணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்து பேசலாம். அடுத்து பேச நான் வரேன். இல்ல நான் தான் போவேன். நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நான் வரேன். அடியே, எவளும் பேச வேண்டாம். எல்லாரும் கூட்டத்தை கழிச்சிட்டு வீட்டுக்கு போங்க.